இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை, யார் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள், யார் சிலுவைக்கு சிநேகிதர்களாக இருக்கிறார்கள், யார் சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த காலை வேளையில் நாம் தியானித்து ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து, நான் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறேனா, சிலுவைக்கு சிநேகிதனாய் இருக்கிறேனா, அல்லது சிலுவைக்கு நான் சொந்தக்காரனாய் இருக்கிறேனா என்று சொல்லி வேத வசனத்தோடு நாம் ஆராய்ந்து பார்த்து ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். சிலுவையை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், சிலுவை தான் நம்முடைய விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பும் மனிதனுடைய ரட்சிப்பும் ஒன்றை ஒன்று சந்தித்த இடம்தான் ஆமென் சிலுவை. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சிலுவை தண்டனையின் சின்னமாக இருந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் அது ஒரு ஜெயத்தின் சிலுவையாக, ஆசீர்வாதத்தின் சிலுவையாக மாறினது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை இயேசுவின் சிலுவைதான் நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய சுயத்தை வெறுத்து தேவனுக்காக வாழும் வாழ்க்கையின் ஒரு அடையாளம்தான் சிலுவையாக காணப்படுகிறது. இந்த உலகம் நம்மை வெறுத்தாலும் பரலோக நம்மை ஏற்றுக்கொண்டதுதான் ஸ்தோத்திரம் உண்மையின் ஒரு சாட்சி தான் சிலுவை என்பது. சிலுவையின் வழியாகத்தான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். சிலுவையை சுமப்பது என்பது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு சீசனுடைய அழைப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படி சிலுவையை குறித்து அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஸ்தோத்திரம். வாட்ச்மேன் நீ என்கிறதான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், அவர் சீனாய் தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக அவர் சிறையிலே அடைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிறையிலேயே தன்னுடைய நாட்களை கழித்தார், இயேசுவின் அன்பை சொன்னதினாலே. அப்படி அவர் சிலுவையிலே துன்புறுத்தப்பட்ட அந்த சூழ்நிலையிலே சிலர் அவரை பார்த்து கேட்டார்கள், இவ்வளவு துன்புறுத்தப்பட்டு இந்த சிறைச்சாலையிலே இவ்வளவு உபத்திரவங்களை தந்தும் நீர் கிறிஸ்துவை மறுதலிக்காமல் இருக்கிறீரே, கிறிஸ்துவை விட்டு பின்வாங்காமல் இருக்கிறீரே, அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி அந்த சிறையில் இருந்தவர்கள் அவரை பார்த்து கேட்கும் பொழுது அவர் சிரித்து கொண்டே இப்படி ஒரு வார்த்தை சொன்னாராம், சிலுவை என் வாழ்க்கையின் வழி, சிலுவையை விட்டுவிட்டால் எனக்குள்ளே கிறிஸ்துவே இல்லை என்று சொன்னாராம். சிலுவைதான் என் வாழ்க்கையின் வழி, சிலுவையை விட்டுவிட்டால் எனக்குள் கிறிஸ்துவே இல்லை என்று அவர் சொன்னாராம். கிபி 300 அந்த காலங்களிலே ரோம பேரரசை கான்ஸ்டன்டைன் என்கிறதான பேரரசன் சக்கரவர்த்தி ஆட்சி செய்து வந்தான். அந்த காலகட்டங்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், உபத்திரவங்களை கொடுத்தார்கள். அந்த நாட்களில் ஒரு இளம்பெண் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள். அவள் கிறிஸ்துவை விட்டுவிடுமாறு அவள் மிகவும் கட்டாயப்படுத்தப்பட்டாள். அந்த சூழ்நிலையிலே அவள் சொல்லுகிறாள், எனக்கு சிலுவை தான் ஜீவன், அதை விட்டு விடுவதே என்னுடைய மரணம். சிலுவை தான் எனக்கு ஜீவன், அதை விட்டு விடுவது அது என்னுடைய மரணம் என்று சொன்னாள். பாருங்களேன், அவள் கிறிஸ்துவுக்காக நின்றாள், அதனால் அவள் கொல்லப்பட்டாள்.
ஆனால் அவருடைய சாட்சி இன்றைக்கு வரைக்கும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வரும்படிக்கு அநேகரை உந்தி தள்ளுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையை சுமப்பது என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சிலுவையை சுமக்கிறது அது ஒரு மேலான பாக்கியம். இன்றைக்கு நாம் சிலுவையை சுமக்கும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்போம். பிலிப்பியர் 3:18-19. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். யார் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. பவுல் பிலிப்பு சபையை பார்த்து, யார் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேக தரம் உங்களுக்கு சொன்னேன், நான் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். யார் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்? இங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். இவர்கள்தான் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவருடைய முடிவு அழிவு என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சிலுவைக்கு பகைஞர் யார் என்று இந்த வேத வசனம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது என்றால், சுயநலத்திற்கும் தங்களுடைய சொந்த ஆசைகளுக்கும் அடிமையாய் வாழ்கிறவர்கள். அப்படி என்றால் தங்களுடைய சரீர ஆசைகளையும் சுகபோக வாழ்க்கையையும் தேவனாக கருதுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? யார் சிலுவைக்கு பகைஞர் என்று கேட்டால், தங்களுடைய சரீர ஆசைகளுக்காக வாழ்கிறவர்கள். சுகபோக வாழ்க்கை வாழணும், அதுதான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அதன் மேல நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்கள் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். அடுத்ததாக, செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தாமல் செய்த தவறுகளையே பெருமையாய் பேசுகிறவர்கள். ஹல்லேலூயா. ஒரு தவறு செய்து விட்டால், ஒரு தவறு நடந்து விட்டால், அந்த தவறுக்காக மனம் வருந்தாமல், ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே, அறியாமல் செய்து விட்டேன், ஏதோ நடந்து விட்டது என்று சொல்லி அந்த தவறுக்காக மனம் வருந்தாமல் தாங்கள் செய்த தவறுகளையே அதை குறித்து பெருமையாய் பேசுகிறவர்கள். இப்படி சொல்லுவார்கள் அல்லவா, விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டல், அப்படி சொல்லுவாங்க இல்ல? அதை போலத்தான் செய்தது தவறு தான், ஆனாலும் அந்த தவறை அதை வைத்து பெருமையாய் பேசுகிறவர்கள். அப்படி பேசி சமாளிக்கிறவர்கள், தவறுக்காக மனம் வருந்தாதவர்கள் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். உலகத்தை மட்டுமே நினைக்கிறவர்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த உலகத்தின் காரியங்களை மட்டும் சிந்திக்கிறவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் அவர்களுக்கு ஒரு வாஞ்சை இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்களிலே விருப்பம் இல்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலே ஆர்வம் இல்லை. உலகத்தின் செல்வம், உலகத்திலிருந்து வருகிற பதவி, உலகத்திலிருந்து வருகிற புகழ் என்பதையே தங்களுடைய குறிக்கோளாக கொண்டு, லட்சியமாக கொண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையையும்
தேவனுடைய சித்தத்தையும் மறந்து வாழ்கிற மனுஷன்தான் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறவர்கள். அவர்கள் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதோ ஆலயத்தின் கோபுரங்களில் மேலே வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை கோபுரங்களின் மேலே ஏறி உடைக்கிறவன் அல்ல சிலுவைக்கு பகைஞன். ஆலயத்திற்குள்ளே புகுந்து அடிக்கிறவர்கள் உடைக்கிறவர்கள் அல்ல சிலுவைக்கு பகைஞர். வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை சிந்திக்காமல், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலே தங்களுடைய மனதை வைக்காமல், உலகத்திலிருந்து வருகிற, உலகத்தின் மேலே தங்களுடைய கண்களை வைத்து, உலகத்திலிருந்து வருகிற செல்வம், பதவி, உலகத்திலிருந்து வருகிற புகழ்ச்சி, இவைகளையெல்லாம் விரும்புகிறவர்கள், இவைகளுக்கு பின்னாலே ஓடுகிறவர்கள் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக கிறிஸ்துவை ஏற்க மறுக்கிறவர்கள். நம்ம எவ்வளவுதான் இயேசுவை குறித்து சிலரிடத்தில் சொன்னாலும் அவர்களாலே இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி கிறிஸ்துவை ஏற்க மறுக்கிறவர்களும் நம்ம சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். உண்மையிலேயே நாம் எப்படி இருக்க வேண்டும்? கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிப்போம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். அவரால் எனக்கு உலகம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். உண்மையிலேயே நாம் அப்படிப்பட்டவர்களாகத்தான் வாழ வேண்டும். சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய தியாகத்தையும், இயேசு நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிற ரட்சிப்பையும் மதிக்காமல் உலகத்தின் ஆசைகளிலும் ஸ்தோத்திரம் சுயநலத்திலும் பலவிதமான பாவங்களிலும் ஆள்கிறவர்கள் ஸ்தோத்திரம் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை, உண்மையான தேவனுடைய பிள்ளை அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதைப் போல் அவன் சொல்லுவான், அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்மால் அப்படி சொல்ல முடிகிறதா? அவரால், இயேசுவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்காக சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னும் சிலுவைக்கு சிநேகிதர்கள் யார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியர் அதனுடைய 6:14 முதல் பகுதியை வாசிப்போம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவைக்கு சிநேகிதராக இருக்கிறவர்கள் சிலுவையை குறித்து பேசுவார்கள், சிலுவையை குறித்தே என்ன செய்வார்கள்? மேன்மை பாராட்டுவார்கள், சிலுவையின் அன்பை பேசுவார்கள். இயேசு சிலுவையிலே மரித்ததினாலே தான் நான் இவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே தான் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே தான் பாவ வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலை பெற்று ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி
சிலுவையை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் அவர்கள் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள். சிலுவையை நேசிக்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23 அவர்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவார்கள். வாசிப்போம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்றைக்கோ ஒரு நாள் சிலுவையை எடுத்துக்கொண்டோ, அப்படி அல்ல. அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுகிறவர்கள் தான் சிலுவையை நேசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் இயேசுவை பின்பற்றுகிறோமா? சிலுவையை எடுத்துக்கொண்டு வரும் மனுஷன் இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருப்பான் என்றால் அவன் தன்னுடைய சுய ஆசைகளையும் சுய விருப்பங்களையும் வெறுக்கிறவனாக இருப்பான். உலக ஆசைகளை எல்லாம் விட்டு விடுகிறவனாக இருப்பான். ஒருவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற தொடங்கினால் அவன் இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கும் என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்வதற்கு அவன் கொஞ்சம் கூட தயங்க மாட்டான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு இயேசுவுக்காக எதையும் இழக்கிறதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் என்றால், இயேசுவுக்காக என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், அதற்காக நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் சிலுவையின் சிநேகிதர்களாக இருக்கிறீர்கள். இன்னும் இயேசுவுக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தமாக இல்லை, இயேசுவுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய நான் ஆயத்தமாக இல்லை என்கிற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இன்னும் நாம் சிலுவைக்கு சிநேகிதர்களாக மாறவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் யார் சிலுவையின் சிநேகிதர்கள் என்றால் 1 கொரிந்தியர் 1:18 வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. அப்ப சிலுவையின் சிநேகிதர்கள் யார் என்றால், சிலுவையின் உபதேசம்தான் என்னுடைய ரட்சிப்பிற்கு பலன். சிலுவையின் உபதேசத்திலே தான் தங்களுடைய முழு நம்பிக்கையையும் வைக்கிறவர்கள். சிலுவையின் உபதேசத்திலிருந்து ஆறுதல் அடைகிறவர்கள் தான் சிலுவையின் சிநேகிதர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் உபதேசம்தான் என்னுடைய ரட்சிப்பின் பலன். சிலுவையின் உபதேசத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் சிலுவையின் உபதேசத்திலிருந்து ஆறுதல் அடைகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஆறுதல் அடைகிறதற்கு பல செய்திகளை கேட்கிறோம். சிலுவையை நேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சிலுவையின் தியாகத்தை தியானித்து, சிலுவையின் அன்பை தியானித்து, சிலுவையிலே இயேசு அடைந்த பாடுகளை தியானித்து அதிலிருந்து நாம் ஆறுதல் அடைகிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், நமக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால், ஒரு உபத்திரவம் வந்துவிட்டால், ஒரு துன்பம் வந்துவிட்டால் உடனேயே நாம் எங்கே போகணும் என்றால் இயேசு நமக்காக அடைந்த பாடுகளை நினைக்கணும், இயேசு நமக்காக அடைந்த உபத்திரவங்களை நினைக்கணும், இயேசு நமக்காக அடைந்த வேதனைகளை நினைக்கணும். இன்றைக்கு பலர் ஸ்தோத்திரம் கடந்த நாட்களில் சொன்னதையே மறுபடியும் சொல்லுகிறேன். உடனேயே இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்கிறார் என்கிற செய்திக்கு போகக்கூடாது.
இயேசு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் என்கிற செய்திக்கு போகக்கூடாது. நீங்களும் நான் எங்கே போகணும் என்றால் சிலுவையின் அந்த ஸ்தோத்திர அன்புக்கு முன்னாலே போகணும். ஹல்லேலூயா. சிலுவையின் தியாகத்திற்கு முன்னாலே போகணும். சிலுவையின் தியாகத்திற்கு முன்னாலே போகணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். சிலுவையின் உபதேசம்தான் நம்முடைய ரட்சிப்பின் பலனாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அதை விட்டுவிட்டு இயேசு கண்ணீரை துடைக்கிறார், இயேசு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் என்று நம்முடைய மனம் குளிர யாராகிலும் பேசுகிறார்கள் என்றால் அந்த செய்திகளையே நம்ம வைத்துக்கொண்டு அதையே நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு நாள் கட்டி எழுப்பாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைய வேண்டும் என்றால், உங்கள் ரட்சிப்பில் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்றால், உபத்திரவங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும் என்றால், பின்வாங்காமல் நிற்க வேண்டும் என்றால், உபத்திரவங்களின் மத்தியிலும் நீங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால், உபத்திரவத்தின் மத்தியிலும் தைரியமாக இயேசுவுக்காக நிற்க வேண்டும் என்றால், நீங்கள் போக வேண்டிய இடம் சிலுவைக்கு முன்னாலே. ஹல்லேலூயா. ஒரு கஷ்டம் வரும் பொழுது நீங்கள் எதை நினைத்து பார்க்கணும் என்றால், இயேசு உங்களுக்காக அடைந்த தியாகத்தை நீங்கள் நினைத்து பார்க்கணும். இயேசு உங்களுக்காக அடைந்த பாடுகளை நீங்கள் தியானிக்கணும். அதை நீங்கள் தியானிக்க உங்கள் மனம் என்ன சொல்லுன்னா, ஸ்தோத்திரம், இயேசு இவ்வளவு பாடுகளை அனுபவித்திருக்கும் பொழுது நீ அனுபவிக்கிற பாடெல்லாம் அது ஒன்றும் பெருசல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதைத்தான் சொல்லும். நீங்கள் சிலுவைக்கு முன்னாலே போய் நிற்பீர்களே ஆனால், சிலுவையின் பாடுகளை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால், உங்களுடைய கஷ்டத்தின் நேரத்திலே, உங்களுடைய உபத்திரவத்தின் நேரத்திலே, பாடுகளின் நேரத்திலே இயேசுவின் பாடுகளை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த நேரத்தில் ஒரு சத்தம் உங்கள் காதுகளிலே துணிக்கும். அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது, என்னுடைய இந்த கஷ்டம் இயேசுவின் சிலுவைக்கு முன்னாலே இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஹல்லேலூயா. அங்கே இருந்து நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள், அங்கே இருந்து நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள், அங்கே இருந்து நீங்கள் தைரியப்படுத்தப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிலுவையை தியானிக்க வேண்டியவர்கள், சிலுவையின் அன்பை, சிலுவையின் பாடுகளை தியானித்து கர்த்தருக்குள்ளே பலப்பட வேண்டியவர்கள். யாராகிலும் என்னுடைய குளிர பேசுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி தேடி பார்த்து அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், அது ரட்சிப்பிலே பலனடையாதவர்களுக்குத்தான் அது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, இயேசுவின் பாடு மரணங்களை தியானிக்கிற ஒரு தேவ பிள்ளை, சிலுவையின் அன்பை ருசித்த ஒரு தேவ பிள்ளை, பாடுகளின் மத்தியிலே உபத்திரவங்கள் வரும் பொழுது அவர்கள் போய் நிற்க வேண்டிய இடம் சிலுவைக்கு முன்னாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவையின் உபதேசத்திலே நீங்களும் நானும் பலப்படணும். அதுதான் என்னுடைய ரட்சிப்பிற்குரிய பலன் என்று சொல்லி சிலுவையின் உபதேசத்தை இன்னும் அதிகமாய் கேட்கணும். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். கர்த்தருக்குள்ளே நம்மை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலுவைக்கு சிநேகிதர்களாக இருக்கிறோமா? இன்னும் தூரமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சிநேகிதர்களாக மாறணும். அடுத்ததாக, சிலுவைக்கு சொந்தக்காரர்கள். யார் சிலுவைக்கு சொந்தக்காரர்கள்? ஸ்தோத்திரம். சிலுவையை கழுத்தில் தொங்க விட்டிருக்கிறவர்கள் எல்லாரும் சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க முடியுமா? அல்லது சிலுவையை அநேகர் அவருடைய சரீரத்தின் பல இடங்களிலே பச்சை குத்தி இருக்கிறார்கள், நானும் கிறிஸ்தவன் என்று காண்பிப்பதற்காக. அப்படி சரீரத்திலே பச்சை குத்தி இருக்கிறதினாலே அவர்கள் சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட முடியுமா? ஒரு சிலுவையை கழுத்திலே தொங்க விட்டு கொண்டு நம்மை கிறிஸ்தவர்களாக நாம் காண்பிக்கிறோமே, அதனால நாம் சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட முடியுமா?
யார் சிலுவைக்கு சொந்தக்காரர்கள்? வாசிப்போம். கலாத்தியர் 5 அந்த 24வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யார் ஒருவர் தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக வாழணும்னா நம்முடைய ஆசைகளையும் ஆசை மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் நம்ம என்ன செய்யணுமா? சிலுவையிலே அறைய வேண்டும். அடுத்ததாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிப்போம். பிரியமாயிற்று. வேதம் சொல்கிறது இயேசுவின் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே ரட்சிப்பை பெற்றவர்கள்தான் சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே யார் யாரெல்லாம் ரட்சிப்பை பெற்றார்களோ அவர்கள் சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். கலாத்தியர் 2 அதனுடைய 20வது வசனத்தை வாசிப்போம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆனாலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு நான் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டேன். இனி நான் அல்ல, எனக்குள்ளே யார் பிழைத்திருக்கிறது என்றால் இயேசுவே பிழைத்திருக்கிறார் என்று வாழ்கிறவர்கள் தான் சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:10. ஆமென். இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறதற்கு யார் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம், சிலுவையின் அன்பை தியானித்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டோம். இன்றைக்கு நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம், நான் சிலுவைக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேனா அல்லது சிலுவைக்கு சிநேகிதர்களாக இருக்கிறோமா, சிலுவைக்கு பகைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்ப்போமாக. நீங்களும் நானும் சிலுவைக்கு சொந்தக்காரர்களாகவே வாழும்படி
கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும்படியாகத்தான் அவர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய சிலுவைக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவைக்கு பகைஞர் யார் என்று கேட்டால், சிலுவையை ஏற்க மறுக்கிற ஒவ்வொருவனும் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறார்கள். சிலுவையை நேசிக்கிறவர்கள் யார் என்று கேட்டால், சிலுவையை யார் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சிலுவையின் சிநேகிதர்களாக இருக்கிறார்கள். சிலுவைக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று கேட்டால், சிலுவையோடு யார் யாரெல்லாம் அனுதினமும் கர்த்தருடைய சிலுவையோடு இணைந்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் சிலுவையின் சொந்தக்காரர்கள். ஹல்லேலூயா, ஆமென். சிலுவையோடு அனுதினமும் அவருடைய சிலுவையோடு இணைந்து வாழும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் என்றால் நாம் தான் சிலுவையின் சொந்தக்காரர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அநேகம் தரம் இயேசுவின் சிலுவையை குறித்து பேசுகிறோம். இயேசுவின் சிலுவையை குறித்து நாம் சிந்திக்கிறோம். இயேசுவின் சிலுவையை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம். இயேசுவின் சிலுவை தான் என்னுடைய நித்தியத்திற்குரிய வழி என்று சொல்லுகிறோம். சிலுவை தான் எனக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுத்தது என்று நாம் ஆமென் சொல்லுகிறோம். ஆனால் சிலுவையோடு ஆமென் அனுதினம் இணைந்து வாழ்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். சிலுவையின் அன்பு தான் என்னை ரட்சித்தது. ஆமென். சிலுவையிலிருந்து இயேசு சிந்தின இரத்தம் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தது. ஸ்தோத்திரம். சிலுவையின் அன்பையெல்லாம் நம்ம தியானிக்கிறோம். சிலுவையை குறித்து பேசுகிறோம். சிலுவைக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறோம், மரியாதை கொடுக்கிறோம். எல்லாம் உண்மைத்தான். ஆனால் சிலுவையோடு அனுதினமும் இணைந்து வாழ நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோமா? சிலுவைக்கு சொந்தக்காரர்கள் சிலுவையோடு இணைந்து வாழ்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. இந்த காலை வேளையில், ஆண்டவரே, நான் சிலுவையை நேசிக்கிறது உண்மைதான் ஆண்டவரே. சிலுவைக்கென்று நான் ஒரு மரியாதை கொடுக்கிறது உண்மைத்தான் ஆண்டவரே. சிலுவை தான் என்னுடைய ரட்சிப்பிற்கு வழி என்று நான் சொல்லுகிறேன். சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தினாலே தான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். நான் நித்தியத்திற்கு போக சிலுவை தான் எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினது என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் சிலுவையோடு இணைந்து நான் வாழ்கிறேனா? சிலுவையோடு நான் இணைந்து வாழ்கிறேனா? அதைத்தான் கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாக. நான் சிலுவையோடு இணைந்து வாழணும் ஆண்டவரே. என்னையும் சிலுவையையும் ஆமென் பிரிக்கவே முடியாத ஒரு நிலையில் எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு விஷயமும், இந்த உலகத்தின் ஆசைகள் ஆனாலும் சரி, எந்த ஒரு பாவ காரியங்கள் ஆனாலும் சரி, வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் ஆனாலும் சரி, பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் ஆனாலும் சரி, என்னையும் ஆமென் கிறிஸ்துவின் சிலுவையையும் விட்டு ஆமென் பிரிக்கவே முடியாது என்கிற ஒரு நிலைக்கு நாம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவையை குறித்து பேசுகிறோம், ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுது முறுமுறுக்கிறோம். சிலுவையை குறித்து பேசுகிறோம், பாடுகள் வரும்பொழுது சோர்ந்து போகிறோம். சிலுவையை குறித்து பேசுகிறோம், ஆனால் ஒரு கஷ்டம், நெருக்கங்கள் வரும்பொழுது பின்வாங்கி போகிறோம். சிலுவையோடு இணைந்து வாழ்கிறவன் பிரச்சனைகளின் நடுவில் அவன் முறுமுறுக்கவே மாட்டான். அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவான். அதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதுவான். சிலுவையோடு இணைந்து வாழ்கிறவன் வாழ்க்கையில் வருகிற அத்தனை சோதனைகளிலும் அவன் இன்னும் இயேசுவுக்காக நான் வாழணும், இன்னும் நான் இயேசுவை நேசிக்கணும், இன்னும் நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முன்னோக்கி கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி சிலுவையை நேசிக்கிற ஒரு மனுஷன் பிரச்சனைகளின் நடுவிலும், கஷ்டத்தின் நடுவிலும், நெருக்கத்தின் நடுவிலும், துன்பத்தின் நடுவிலும் அவன் முன்னேறிக்கொண்டே போவான். அவன் நாளுக்கு நாள் முன்னேறிக்கொண்டே போவான். இன்றைக்கு எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்? முன்னேறுகிற அனுபவம் இருக்கிறதா? ஆமென். ஒரு பிரச்சனை
பிரச்சனை வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது சிலுவையின் அன்பை விட்டு அது நம்மை பிரிக்கிறதா, பின்னோக்கி இழுக்கிறதா, அல்லது அதை நடுவிலையும் அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை ஒரு பெரிய பாக்கியமாய் நினைத்து கொண்டு கர்த்தருக்குள்ளே முன்னேறுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா? இல்லை என்றால் இன்னும் நாம் சிலுவையோடு இணையவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தவர் சொல்லுகிற காரியம், நீங்களும் நானும் கர்த்தருடைய சிலுவையோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நம்மையும் அவருடைய சிலுவையையும் எந்த ஒரு காரியமும் பிரிக்கவே முடியாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். அது உலகத்தின் எந்த காரியங்கள் ஆனாலும் சரி, உலகத்தின் எந்த ஆசைகள் ஆனாலும் சரி, இச்சைகள் ஆனாலும் சரி, பாவ காரியங்கள் ஆனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் வருகிற பிரச்சனைகளோ சோதனைகளோ நாம் சந்திக்கிற சவால்கள் எதுவானாலும் சரி, என்னையும் கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு என்றைக்கு பிரிக்க முடியாது என்கிற ஒரு நிலைக்கு வருகிறோமோ அன்றைக்கு தான் நாம் சிலுவையோடு இணைந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? சிலுவையோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஆமே, நான் சிலுவையோடு இணைந்து அன்னுதினமும் நான் வாழணும் ராஜா. எதுவும் உம்முடைய சிலுவையின் அன்பை விட்டு ஸ்தோத்திரம், என்னை எந்த காரியமும் பிரிக்கக்கூடாது, எந்த காரியமும் பிரிக்கக்கூடாது. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆமென் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிப்போமாக, எல்லாரும் ஜெபிப்போமாக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிங்க. எந்த ஒரு காரியமும் நான் சிலுவையோடு இணைந்து வாழ்கிறது என்னை விட்டு பிரிக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சொந்த பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்ல கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்து இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே, அவருக்காகவே அனைத்து இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
சோதனையை சகிக்கிற மனுஷன் தானே பாக்கியவான் என்று சொன்னார்.
சிலுவையோடு இணைந்து வாழ்கிறவன் சோதனைகள் வரும் பொழுது அதை ஒரு பாக்கியமாக நினைத்து அவன் இன்னும் சிலுவையின் அண்டையில் நெருங்குகிறவனாக இருப்பான். அவன் இன்னும் சிலுவையின் அண்டையில் நெருங்குகிறவனாக இருப்பான். இந்த உலகத்தில் வருகிற பாடுகளும் நெருக்கங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் இன்னும் நம்மை சிலுவையின் அண்டையில் நெருங்க வைக்கணும். சிலுவையோடு இணைந்து வாழ்கிறவன் சிலுவையின் பக்கத்திலே ஒவ்வொரு நாளும் அவன் சிலுவையின் அண்டையிலே நெருங்கிக் கொண்டே இருப்பான். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போ. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா, நாங்கள் யார் சிலுவைக்கு பகைஞர் என்றும், யார் சிலுவைக்கு சிநேகிதர்கள் என்றும், யார் சிலுவைக்கு சொந்தக்காரர்கள் என்றும் இன்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தீரே ராஜா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோது எங்கள் வாழ்க்கையின் மூலம் சிலுவைக்கு நாங்கள் பகைஞராக மாறிவிடக்கூடாதப்பா. உலகத்தை நேசிக்கிறதினாலே ஆண்டவரே, உலகத்தின் அப்பா பின்னாலே போகிறதினாலே, உலகத்திலிருந்து வருகிற புகழ்ச்சிகளை விரும்பி பதவிகளை விரும்பி ஆண்டவரே, நாங்கள் உலகத்தின் பின்னாலே ஓடி நாங்கள் சிலுவைக்கு பகைஞராக மாறிவிடக்கூடாது ராஜா. நாங்கள் சிலுவைக்கு பகைஞராக மாறிவிடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் சிலுவைக்கு சிநேகிதர்களாக இருக்கணும் ராஜா. சிலுவைக்கு சிநேகிதர்களாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்து நாங்கள் சிலுவைக்கு சிநேகிதர்களாக இருக்கணும் ராஜா. ஆண்டவரே, சிலுவையின் குறித்த உபதேசம்தான் எங்களுடைய ரட்சிப்பிற்குரிய பலன் என்று சொல்லி சிலுவையை குறித்த உபதேசத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கணும் அப்பா. சிலுவையை குறித்த உபதேசத்தை நாங்கள் இன்னமும் விரும்பி கேட்கணும் ஆண்டவரே. சிலுவையை குறித்த உபதேசத்திற்கு நேராக எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் திருப்பணும் ராஜா. சிலுவையிலிருந்து வருகிற ஆறுதலை நாங்கள் தேடணும் ஆண்டவரே. ஆமென். சிலுவையை நீர் சுமந்ததினாலே ஆண்டவரே, அதிலிருந்து வருகிற ஆறுதலை நாங்கள் தேடுகிறவர்களாய் நாடுகிறவர்களாக ஆமென் மாற கர்த்தருக்கு கிருபை தாரு ராஜா. ஆண்டவரே, ஏதோ நாங்கள் சிலுவை எங்கள் கழுத்துகளிலே ஸ்தோத்திரம் தொங்க விட்டதினால நாங்கள் சொந்தக்காரர்களாகிவிட முடியாதப்பா. கிறிஸ்துவோடு நாங்கள் சிலுவையிலே அறையப்பட்டவர்களாக, கிறிஸ்துவோடு கூட நாங்கள் ஆமென் பிழைத்திருக்கிறவர்களாக ஆமென் உம்முடைய உயிர்த்தெழுதலிலே நாங்கள் பங்கெடுக்கும்படிக்கு இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நாங்கள் குப்பையாக நாங்கள் எண்ணணும் ராஜா. நஷ்டம் என்று நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரம் உம்மை பின்பற்றுவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. சிலுவையோடு நாங்கள் இணைந்து வாழ நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் கட்டி எழுப்பப்படணும்ப்பா. எங்கள் விசுவாச வாழ்க்கை இன்னும் கட்டி எழுப்பப்படணும். நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக நிற்கணும் ராஜா. தைரியமாய் நிற்கணும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக நிற்கணும் ராஜா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சிலுவையோடு தங்களை இணைத்து கொண்ட அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் நின்றார்கள். ஸ்தோத்திரோ ஆண்டவரே, அதற்காக மறிக்கவும் தங்களை ஒப்பு கொடுத்தார்களே. நாங்களும் அப்படியே உமக்காக நிற்க, உமக்காக மறிக்கவும் நாங்கள் ஆயத்தமாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அப்படியே கிருபை கொடுக்கிறதற்காய் பலன் கொடுக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய சமூகத்தை விட்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு விடுதலையோடு உடைய பிள்ளைகளை அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.